மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறது தமிழக அரசு. மும்மொழிக் கொள்கையை தமிழகம் மறுக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு 2000 கோடியை நிறுத்தி வைத்துள்ளது மத்திய அரசு. இப்போது உயர்கல்வித்துறையில் பெரும் இடியாக இறங்கியிருக்கிறது பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு அறிக்கை. உயர்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்த 21 பக்க வரைவு அறிக்கையை பல்கலைக்கழக மானியக் குழு மத்திய கல்வி அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது. அதில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளை ஏற்காத பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும், பல்கலைக்கழக மானியக் குழு பட்டியலில் இருந்து அந்நிறுவனங்களை நீக்க வேண்டும் என்றும் பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இதனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நெருக்கடி எழுந்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்டங்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. இதுபோல் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது துணைவேந்தரை தேடும் குழுவில் மாநில அரசு பிரதிநிதி இடம்பெறுவாரா என்பது தெளிவு இல்லை. ஆனால் இதுபோன்ற நகர்வுகள் மேலும் சிக்கலையே ஏற்படுத்தும் என கருதுகிறார்கள் வல்லுநர்கள். டெல்லியில் பாலிசி லெவலில் அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளீட் ஐடியா இல்லாதவங்க பாலிசியில் வரும்போது கல்வி கண்ணா பின்னமாக சிதைக்கப்படும். இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கி பாலிசியில் இருக்காங்க. அது மிகுந்த வேதனையை தருகிறது. இதில் பாதிக்கப்படுகிறது மாணவர்கள் தான். ஏன்னா முக்கியமாக ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சுன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களோட கல்வி அஃபெக்ட் ஆகும். வெளிநாடுகளில் வேலை கிடைக்காது. இங்கே படிக்கிறவங்களுக்கு வாத்தியார் கிடைக்க மாட்டார், ஏன்னா ஃபண்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த போர்ஷனை இஃப் தேர் அக்ரீவ்ட் இதை அவங்க டெஃபினட்டாக சேலஞ்ச் பண்ணலாம் இன் மை ஒப்பீனியன். பிகாஸ் education is a legislative head under the concurrent subject. UGC-க்கு இதில் primacy இருக்கு. பட் ஸ்டேட்டோட ரோலை கம்ப்ளீட்டாக குறைச்சா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கான வைஸ் சான்சலர் யாரா வரணும் அப்படின்றதுல ஒரு ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கூட ரோல் இல்லை அப்படின்றது இட் இஸ் அ டிபேட்டபிள் சப்ஜெக்ட். கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்க முடியாது என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராட்டத்தை தமிழகம் முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார்.